ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சும்மா மேலே போர் அடிக்குதுன்னு க்ளீன் பண்ணலான்னு வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய செடி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணலான்ட்டு நானும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா பார்த்திங்களா அங்கே நிற்கிறாங்க. அப்புறம் நான் இங்கே பார்த்தேன் நிறைய செடி. அப்படி இப்படி எடுத்து விட்டிங்கன்னா செடி அப்படியே ஒரு பூ அப்படியே உள்ளே அழகாக தெரியுது பார்த்தீங்களா? பூ அழகாக அப்படியே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சைட்லாம் வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். வெளிச்சம், சூரியனோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இங்கே கேமரா வைக்கிறேன், அப்போ பாருங்களேன். எதுவும் எனக்கு இங்கே ஃபார்ம் ஆகுற மாதிரியே சூரியன் மட்டும் நல்லா தெரியல. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் துளசி செடி, இதெல்லாம் துன்ப செடின்னு சொல்லுவாங்க. அடிச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய கருவேப்பிலை செடி கூட வச்சுருக்கோம். இதை நீங்கள் எடுத்து கருவேப்பிலை உள்ளான கருவேப்பிலை தான். இதில் நீங்கள் வாங்கி இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அதுவும் இதில் நீங்கள் கருவேப்பிலை துவையல் பண்ணி சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு போட்டு வாயில் வச்சா இன்னமா இருக்கும் தெரியுமா? அப்புறம் எங்கள் வீட்டில் நிறையா பிரண்டை கூட இருக்குது. பிரண்டை, நிறையா சங்குப்பூ செடி. அப்புறம் இங்கே நிறைய சங்குப்பூ விதை நல்லா காஞ்சி போகுது. அதுதான் நிறையவே இருந்துச்சு. பூ விதை நிறைய விதை கூட இருக்கும். சங்குப்பூவில் விதை நிறையாவே இருந்துச்சு. சங்குப்பூ முடக்கத்தான் விதை இப்படி இருக்கும். இதை நான் என்ன பண்ணேன்னா நான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வச்சு நான் இது பண்ணேன். நாங்கள் எடுத்து நெத்தியில் இப்படி தட்டுவோம். அப்போ இது கொஞ்சம் நல்லா இந்த விதை நான் சும்மா தான் படித்தேன். அப்புறம் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரண்டை தான். கீழே ஃபுல்லாக பிரண்டை செடி. இது மஞ்சள் செடின்னு நினைக்கிறேன். இது வில்வ செடி. மண்ணே இல்லை, ஆனால் அப்படியே சிமெண்ட் மண்ணை போட்டு வச்சு வேறாலாம் இது வாங்கி இருந்துச்சு. செடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய முள் இருக்கும். அப்படியே கீறிப்பேன். நிறையா செடி எல்லாமே இருக்கும். தொட்டாச்சிவிங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா?